வணக்கம். செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன். அகரம் கிராமத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி காவேரிப்பட்டினம் மேற்கு ஒன்றிய பொதுக்குழு கூட்டம் ஒன்றிய செயலாளர் சாமு தலைமையில் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள காவேரிப்பட்டினம் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஷாமு தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது எப்படி என்பது குறித்து நிர்வாகிகளிடையே விரிவான ஆலோசனைகள் நடத்தப்பட்டன. அரசியல் நிலைப்பாடு வரும் சட்டமன்ற தேர்தல் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு திருப்புமுனையாக அமைய வேண்டும் என்று மாவட்ட தலைவர் ஆறுமுகம் எடுத்துரைத்தார். இதில் சிறப்பு அழைப்பாளராக அன்புமணி தம்பிகள் படை மாநில செயலாளர் அன்பழகன், இளைஞர் சங்க மாநில துணை செயலாளர் வன்னிய பெருமாள், மாவட்ட செயலாளர் பழனிவேல் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். நாம் அனைவரும் இப்போதிலிருந்தே தீவிரமாக செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஒன்றிய கிளை மற்றும் வார்டு நிலையிலான கட்சி நிர்வாகிகள் பலரும் கூட்டத்தில் கலந்து கொண்டு தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான தங்களது ஆலோசனைகளையும் களப்பணி தொடர்பான கருத்துக்களையும் தொகுதி வாரியான அணுகுமுறைகளையும் முன்வைத்தனர். பூத் கமிட்டிகளை பலப்படுத்துவது, கிராமங்கள் தோறும் மக்களை சந்தித்து கட்சி திட்டங்களை எடுத்துரைப்பது, இளைஞர்கள் மற்றும் மகளிரை அதிகளவில் கட்சியில் சேர்ப்பது ஆகியவை குறித்தும் விவாதிக்கப்பட்டது. கூட்டத்தின் முடிவில் வரும் சட்டமன்ற தேர்தலில் பர்கூர் தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றிக்காக அனைவரும் ஒற்றுமையுடன் உழைப்பது என உறுதியேற்கப்பட்டது. இதில் மாவட்ட துணைத் தலைவர் பெரியண்ணன், மாவட்ட ஊடக பிரிவு செயலாளர் முனியப்பன், ஒன்றிய தலைவர் மாதேஷ், கவுன்சிலர் தமிழ்சங்கர், பில்லா மாதேஷ், பசுமை தாயகம் மணி, ஆசிரியர் கூட்டணி மணி, சரவணன், செந்தில்குமார், மாது, திருப்பதி, வேடியப்பன், ராஜேஷ், செந்தில்குமார், சந்திரசேகர், குமார், கிருபாகரன், வேடி, செந்தில், முனியப்பன், வசந்தகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகள், கிளை செயலாளர்கள், அணி தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் என பலரும் உற்சாகத்துடன் பங்கேற்றனர். இக்கூட்டத்தின் மூலம் தேர்தல் களத்திற்கான ஆயத்த பணிகளை பாட்டாளி மக்கள் கட்சி தீவிரப்படுத்தியுள்ளது தெளிவாகிறது. இதைத் தொடர்ந்து கட்சி தொண்டர்களுக்கு பசுமை தாயகம் சார்பில் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. இறுதியில் மாவட்ட துணை செயலாளர் பெரியண்ணன் நன்றி கூறினார். இன்னைக்கு இருக்கிறவங்களோட டபுள் மடங்கு போதைக்கு அடிமையாகுவாங்க அப்படின்னு சர்வே எடுத்தாங்க அவர் வரதுக்கு முன்னாடி. ஆனால் அவர் வந்த பின்னாடி எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்துச்சு அதில் 50% குறைஞ்சிருச்சு. இன்றைக்கி மேக்ஸிமம் யாரும் பப்ளிக்கில் சிகரெட் அடிக்கிறதில்ல, பீடி குடிக்கிறதில்ல, எல்லாமே அவ்வளோ சிறப்பாக ஒழிச்சிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 108 ஆம்புலன்ஸை பற்றி நம்ம இன்னும் திமுக வேறு இன்னைக்கு என்ன சொல்கிறான்னு தெரியுங்களா? டீ கடை என்ன உட்காந்து எங்கே